ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு ரொம்ப அழகான வீடியோ பார்க்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வரையிலையும் பாருங்கள். ஸோ இந்த டாய் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து விவானுக்கு இதுதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஒரு குட்டி பெட்டு மாதிரி கூடவே சுற்றிட்டு இருக்கான். இது வந்து அவங்க பர்த்டேக்கு வந்தது. ஸோ இப்போ தான் ஒன்று எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ பர்த்டேக்கு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து அப்போவே வந்து பேக் பண்ணி மேலே வச்சுட்டு அவனோட அந்த ஏஜுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு பொம்மையை எடுத்து இப்போ கொடுத்துட்ருக்கேன். இப்போ அவனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கிளாத் டைப்பரை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ லவ்லாப்பில் பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் பேம்போ சார்கோல் பேபி கிளாத் டைப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லீக் கார்டோட அது ஹை அப்சார்ப்ஷனோட வருதுங்க. இது வந்து ஸ்டெயின் ப்ரூஃப் அண்ட் கம்ஃபர்டபுளான ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ 3 months ப்ளஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய வைப்ரண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த இன்னர் சாஃப்ட் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிகேட்டடாக இருக்குது. அதே மாதிரி டபுள் லீக்கேஜ் கார்டோட வருது. ஸோ சைட்லேருந்து லீக்கேஜ் ஆகாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி தையில் நல்ல சப்போர்ட் கொடுக்குங்க. இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி வாட்டர் ப்ரூஃப் அண்ட் பிரீத்தபிள் மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்னாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பேபி வளர நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டைப்பர்ஸ் நீங்கள் இன்ஃபேண்ட்லேருந்து டாட்லர் வரையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஸ்னக் ஃபிட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டைப்பரோட அப்சர்பன்ட் லேயர் பார்த்தீங்கன்னா பேபியை வந்து ரொம்ப ட்ரையாகவும் கம்ஃபர்டபுளும் த்ரூ அவுட் டே அண்ட் நைட் வச்சுக்கோங்க. நைட்டில் அடிக்கடிக்கு துணி மாத்துறீங்க அப்படின்னா இந்த டைப்பர் அதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்கத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைப்பர்ஸை வாஷ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இது வந்து கன்வீனியண்ட்டாக மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. உங்களுக்கும் இந்த டைப்பர்ஸ் வாங்கணும் அப்படின்னா நான் பயங்கர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி லவ்லாப் வெப்சைட்லேயே இருக்குது. விவானுக்கு நான் போடுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த டைப்பர்ஸ் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா 3 months பேபிலேருந்து நீங்கள் குழந்தைங்க விவானுக்கு 2 years ஆகிடுச்சு. ஸோ இந்த வயசு சொல்லி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வந்து ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அழகாக ஒரு லாங் ரனுக்கு வச்சு போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெயின்டைனும் பண்ணிக்கலாம். அண்ட் குழந்தைக்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம டைப்பர் போடுற ஃபீல் இல்லாமல் அந்த வைப்ரண்ட் பிரிண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு அண்டர்வேர் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக போட்டிருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிடலாங்க. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த வந்து ஃபேஸ் வாஷ் லிக்விட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமான ஒரு லிக்விட். இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹெர்பல் தான். மஞ்சிஸ்டாவில் செய்யப்பட்ட ஒரு ஃபேஸ் வாஷ். மஞ்சிஸ்டா அப்படின்னால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேதா கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா ஃபேஸை கூடிய மங்குலாம் வந்து மறையும். பிம்பிள் இருந்ததுன்னா அந்த பிம்பிள் போனதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் வரும்னா அதெல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும். பிரியாஸ் நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் உப்டன் ஃபேஸ் பேக். நம்ம வந்து பால்லையோ இல்லை வந்து அலோவேரா ஜெல்லையோ வந்து அப்ளை பண்ணி ஃபேஸில் போட்டோன்னா நல்லா வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா 20+ ஹெர்ப்ஸை வந்து பவுடர் பண்ணி 15 days வந்து ஊற வச்சு இந்த ஆயில் ரெடி பண்ணியிருக்காங்க. கொதிக்க வச்சு பண்ணல, ஊற வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் லாஸ் அது ஆகாமல் பார்த்துக்கும். ஹேர் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சேம் ஹெர்பல் ஷாம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்டா ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி எவ்வளோ பெனிஃபிட் இருக்குமோ அதே மாதிரி சேம் பெனிஃபிட் இந்த நமக்கு லிக்விட்லையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து முல்தானி மெட்டி ஃபேஸ் வாஷ். இவங்ககிட்ட நிறைய எக்கச்சக்கமான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 20+ வெரைட்டிஸ் ஆஃப் சோப் இருக்குது. 6+ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷ் இருக்குது. அதே மாதிரி ஒப்டன் பவுடர்ஸ் நலுங்கு மாவு இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கோட் மில்க் அண்ட் சாஃப்ரான் கலந்த ஒரு சோப் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ண. இது பார்த்தீங்கன்னா சங்கு பூ சோப்புங்க. இது யூஸ் பண்ண உங்கள் ஃபேஸ் ஆக்சிடைஸ் பண்ணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி நல்லா சாஃப்ட்
சாஃப்டான சப்பிளான ஸ்கின் கொடுக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப், யூடியூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுவேன். நாங்கள் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பார்த்து அவ்வளோ க்ளோ, இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல், பிரைட்னஸ் கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட க்ளீனிங் லிஸ்ட்டில் நான் க்ளீன் பண்ண போகிறது என்னோடய ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த பக்கம் நீட்டாக தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ டீப் ஃப்ரீஸில் நிறைய வேலை கிடையாது. பட் இந்த பக்கம் தான் நிறைய நம்ம மாவு வைப்போம். அண்ட் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மாவு வைக்கிறப்போ மாவுலேருந்து அந்த ட்ரையான மாவுலாம் கொட்டி கொட்டி ஃப்ரிட்ஜையே நாஸ்தி ஆக்கிடும். கடுப்பாக இருக்குது அதை பார்த்தாலே. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு மாதம் மட்டும் தான் டீப் க்ளீன் பண்ணேன். பட் திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மாவுனாலேயே வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே பழகிற மாதிரி இருக்குது. என்ன தான் கீழே தட்டு வச்சா கூட நம்மளுக்கு கீழெல்லாம் சிந்திடுது இல்லையா. ஸோ இதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது டிப் வந்து மறக்காமல் சொல்லுங்களேன். ஃப்ரிட்ஜில் இந்த வந்து மாவு வைக்கிறப்போ அதை ட்ரை மாவெல்லாம் கொட்டிற மாதிரி கசகசன்னு மெஸ்ஸி ஆகிடுது. ஸோ இது அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதாவது டிப்ஸ் வச்சு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு ரேக்காக க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து லைனர்ஸ் போடலான்னு பார்த்தேன். பட் லைனர்ஸ் பார்த்திங்கன்னா 2 ரேக்குக்கு தான் வந்து கரெக்டாக இருந்தது, தீர்ந்து போயிடுச்சு. சார் ஓகே சார், பெரிய ரேக்குக்கும் அப்புறம் செகண்ட் ரேக்கும் இங்கே தான் வந்து நிறைய வந்து பால் அண்ட் அப்புறம் மாவெல்லாம் வைப்போம். ஸோ அதுக்காக மட்டும் நான் லைனர்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப மினிமலான திங்ஸ் வைக்கலாம். ஸோ தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு, என்ன எக்ஸ்பைரி ஆகிடுச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம மந்த்லி க்ளீன் பண்ணால் கூட சம் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னாலே ஃப்ரிட்ஜ் பாதி வந்து நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும். நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் கூட நிறைய வந்து கொண்டு போய் கொடுக்கணும். எங்கள் ஹஸ்பண்டோட அத்தைக்கெலாம் இன்னும் கொடுக்கல, அவங்களுக்கு கிஃப்ட் அண்ட் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். அதனால் சாக்லேட்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா வெக்கேஷனுக்கு போகிறேன், நான் மட்டும் போல இந்த ஃபேமிலியோடு போகிறோம். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான ஜாலியான விளாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நியூ இயருக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் போகிறதுக்கு. எங்கே போகிறேன், என்னென்ன பிளேசஸ் பார்க்க போகிறேன், உங்களுக்கு என்னென்ன பிளேசஸ் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றது நீங்கள் அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சூப்பரான ட்ரீட் காத்திருக்கு. ஸோ லைனர்ஸ்க்காக கட் பண்ணுறேன். நான் 2 அந்த ரேக்குக்கு மட்டும் தான் லைனர்ஸ்க்கு அந்த நம்மளுக்கு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸ் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜ் இது மாதிரி சைட் பை சைடு ரெஃப்ரிஜரேட்டருக்கு லைனர்ஸ் வந்து அமேசான் அவைலபிளாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு லிங்க் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நார்மல் ஃப்ரிட்ஜுக்கு கிடைக்கும், பட் சைட் பை சைட் ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல அந்த மாதிரி லைனர்ஸ் எதுவுமே இந்த ஃப்ரிட்ஜுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சு இந்த லைனர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா நானும் வாங்கி கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிப்பேன். ஸோ ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ 2 லைனர்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் நம்ம எங்கே வைக்கிறதுமே கவரில் சுருட்டி வைப்போம். இந்த ஆர்கனைசர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் கேட்டிங்க, இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்கக்கா அப்படின்ட்டு. இந்த ட்ரெஸ்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஆலியா கட் குர்த்தின்னு நினைக்கிறேன். அமேசான்லேயும் மீஷோலையும் பல விதமான டிசைன்ஸ் இருக்குங்க. இன்னும் ரேட் கூட பார்த்தீங்கன்னா மீஷோவில் கம்மியாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பார்த்து வாங்கிக்கோங்க. லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போட்டாலே கிடச்சிடும். எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸோடு வரும். சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. எல்லாமே வைப்ரண்ட் கலர்ஸ் பேட்டர்ன்ஸோடு இருக்கிறதுனால. அது காட்டன் தான், உங்களுக்கு ரயான் நினைக்கிறேன் சார், காட்டன் கிடையாது, ரயான் மெட்டீரியல் பண்ணுறாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு லோ நெக்காக இருக்கும். அங்கே மட்டும் நீங்கள் சில்க் மாதிரி ஏதாவது போட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதுலேயே க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது. ஸோ நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, ஸ்நாக்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து சாப்பிடவே இல்லை, அப்படியே வந்து அது போயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேண்டா மட்டும் வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்குறாக்கா நீங்கள் கோக் ஃபேண்டா சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு. ஃபேண்டா மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்குது, ஏன்னே தெரியல, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுல இந்த ஃபேண்டா. கோக் நான் குடிக்க மாட்டேன், ஹஸ்பண்ட் குடிப்பார். ஸோ அது மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியல. ஸோ உங்களுக்கு பிடிக்குமா ஃபேண்டா? இந்த பாக்ஸில் கிளிப்ஸ் வச்சுருந்தாலே அதெல்லாம் வந்து நம்ம ஜிப்லாக் கவர்ஸ்க்கு மாற்றிட்டு இப்போ சாக்லேட்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த ரீஃபில்லில் வரக்கூடிய சாக்லேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் குட்டி குட்டியாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக பரவி கிடக்கும். அதனால ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ட்ராவல் போகிறப்போ கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எப்படி நம்ம வந்து வெக்கேஷன் போகிறப்போ நிறைய ஸ்நாக்ஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இன்னும் நான் செய்ய போகிறேன் மஃபின்ஸ் அண்ட் நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் செஞ்சுன்னு பார்க்குறேன். ஸோ அப்போ எதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாக்ஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா. ரொம்ப மினிமலான திங்ஸ் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். மாவு இதெல்லாம் வந்து கீழ் ரேக்கில் வந்துடும். அதனால அங்கே நான் வந்து அந்த கவர் மாதிரி போட்டிருக்கேன், லைனர் மாதிரி போட்டிருக்கேன். மற்றபடி காய்கறியெல்லாம் வந்து க்ளீன் பண்ண அவசியம் இல்லை, நீட்டாக தான் இருக்குது அந்த ரேக் ஃபுல்லாகவே. ஸோ ஓரளவுக்கு வந்து இப்போது நம்ம ரேக்ஸ்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுச்சஸில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம்.
இந்த வருஷம் முடிஞ்சு புது வருஷம் தொடங்க போகுது. ஸோ எதாவது ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா? நானும் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். வருஷம் எடுப்போம். ஓரளவுக்கு அதை நான் கடைப்பிடிப்பேன். கொஞ்சம் லூஸ் விட்டுருவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? நான் என்ன எடுத்திருக்கேன் தெரியுமா? டோன்ட் சேஸ் பீப்புள். ஸோ இது வந்து நான் பட்டு தெரிஞ்சிட்ட விஷயம். ஸோ யாரையுமே சேஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை யாராக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்மக்கிட்ட பேசுகிறப்ப மட்டும் நம்ம வந்து அந்த திருப்பி சேம் ரெசிப்ரோகேட் பண்ணால் போதும். சேஸ் பண்ணி போயிட்டு பேசணுன்ற அவசியம் எப்பவுமே கிடையாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் செல்ஃப் லவ் அதோட ரொம்ப முக்கியம். நம்மளை மீறி எதுவுமே பெருசு கிடையாது. ஸோ நம்மளுக்கு மரியாதை இல்லாத இடம் எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாதுன்றப்போ நம்ம அழகாக நம்மளோட லைஃப்பை நம்ம நிம்மதியாக செல்ஃப் ரெஸ்பெக்டோடு லீட் பண்ணிகிட்டே போகலாம் இல்லையா? ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசல்யூஷனை வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகரோ ரீகல் ஃபுட் ஹைட்ரேட்டர் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது 5 ஸ்டாக்கபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரேஸோடு வருதுங்க. இதில் டிஜிட்டல் அட்ஜஸ்டபிள் டைமர் இருக்குது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது, ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷின் சொல்லலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ், ஹெர்ப்ஸ், வெஜ்ஜீஸ், அதே மாதிரி மீட் கூட நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் டீஹைட்ரேட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வைக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடும். பட் அதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஜூஸஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அண்ட் நியூட்ரியன் வேல்யூஸில் அப்படியே தான் இருக்கும். 97% வரலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை ரிட்டைன் பண்ணுதுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹைட் அட்ஜஸ்டபிள் ட்ரேஸோடு வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸை வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்கும், அதே மாதிரி வெஜிடபிள்ஸையும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கும், ஒரே டைமில் ட்ரை பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் இந்த ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம டீஹைட்ரேட் பண்ணி அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு டவுட் வரும் இல்லையா? நீங்கள் வந்து இந்த நட்ஸ் அண்ட் அந்த ஸ்பைசஸ் ஷாப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிவியெல்லாம் ட்ரை பண்ணி சுகர் கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நல்லா விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டு போவோம். அதே வேலை தான் இந்த டீஹைட்ரேட்டட் மிஷினும் பண்ணுது. ஃப்ரூட்ஸ் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரேயில் வந்து ஆரஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி அடுத்த ட்ரே ப்ளேஸ் பண்ணி அடுத்த ட்ரே வந்து ஆப்பிள்ஸ் வச்சுருக்கேன். டேஸ்ட், அதில் இருக்கிற ஜூஸஸ் அண்ட் அதோட நியூட்ரியன் வேல்யூஸ், மினரல்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். பட் எக்ஸஸ் வாட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணி அதை வந்து கெட்டு போகாமல் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு தான் இந்த மிஷின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப அழகாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேஸ்ட்டும் அப்படியே இருக்குன்றதுனால நான் அதை ஃபஸ்ட் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் சூஸ் பண்ணதால அதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 55 to 60 டிகிரி செல்சியஸ் கூட நம்ம அந்த டெம்பரேச்சர் வைக்கணும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக 10 hours டைம் எடுத்துக்குது. ஸோ நம்ம வந்து வெயிலில் வச்சோம் அப்படின்னா காய வைக்கிறதுக்கு 2 நாள் வைக்கணும் இல்லையா? அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours தான் நல்ல வெயில் காயும். பட் இதில் வந்து நீங்கள் 10 hours கண்டினியூஸாக வச்சிட்டிங்கன்னா 2 நாள் வெயிலில் வச்சா எப்படி வந்து உங்களுக்கு வந்து ட்ரை ஆகுமோ அந்த மாதிரி ட்ரை ஆகி கொடுத்துடுது. ஸோ இப்போ நான் டைமர் ஆன் பண்ணிவிட்டு அது இருக்கட்டும். 10 hours கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 hours ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாகவே போய் நல்லா வந்து முறுன்னு நம்மளுக்கு வெயிலில் காய வச்சு எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேரிக்காய் வச்சுருந்தேன். நல்லாவே வந்து அந்த இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. அண்ட் ஆரஞ்சஸ் வந்து நம்பவே முடியல, அப்பளம் மாதிரி அப்படியே நொறுங்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கு. இது நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. ஸோ நம்ம அழகாக ஜாரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சப்போ எடுத்து சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த ஆரஞ்சஸ்லாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த ஃப்ளேவர்டு ட்ரிங்க் குடிக்கலாம். அதாவது வாட்டர் வந்து ஃப்ளேவர்டாக இருக்கும் உங்களுக்கு, ஆரஞ்சு ஃப்ளேவரில். இப்போ அந்த ஆப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக பாருங்கள், அப்பளம் மாதிரி அப்படியே உடையுது. அண்ட் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஸ்வீட்டாக, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸும் போகலை, அந்த லைட் ஜூஸஸ் அப்படியே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிவ்யூஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி அப்படியே நொறுங்குது பாருங்கள் அப்பளம் மாதிரி. ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஜாரில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இயர் ரெசல்யூஷனில் அடுத்த விஷயம், தையல் மிஷின் வாங்கி 1.5 வருஷம் வந்து ஓப்பனே பண்ணல. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக நான் வந்து கிளாஸுக்காவது போவேன், இல்லைனா அந்த யூடியூப்லையாவது பார்த்து லாங் குர்தாஸ் அண்ட் லாங் ஃப்ராக்ஸ் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்னு கற்றுக்கலான்னு பார்க்குறேன். அட்லீஸ்ட் எனக்கு வந்து நானே தைச்சி போட்டுக்கலாம். நம்ம நிறைய கொடுக்குறோம் இல்லையா டெய்லருக்கு. ஸோ அதை கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்குபைடாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி தான் போனி பண்ணியிருக்கேன். வாங்கின 1 வருஷம் கழிச்சு எனக்கு அதோட வாரண்ட்டி இருக்குது. அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு எனக்கு தெரியல. பட் ஓகே, எடுத்தாச்சு. இனிமேல் வந்து ரெகுலராக வந்து யூடியூப் டுட்டோரியல் பார்த்தோம், இல்லை வந்து பக்கத்தில் ஏதாவது வந்து சென்டர் இருந்தால் கூட போய் கற்றுக்கிட்டு வந்துடலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுங்க ப்ளீஸ். அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உஷா ஜனோம் ஒண்டர் ஸ்டிச் ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு 22,000 ரூபாய்க்கு வாங்கினேன் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ எடுத்து தான் இனிமேல் இதுக்கு வந்து நம்ம வேலை கொடுக்க போகிறோம். முதல்ல வந்து எந்த பொருள் வாங்கினாலும் சுவாமி பொட்டு வச்சு அதை தொடக்கம் பண்ணணும். அப்போ தான் வந்து அது லாங் லைஃப்க்கு நல்லா வரும். அண்ட் அதோட
நம்மளுக்கு என்ன சொல்கிறது வேலைகள் நல்லா செய்யும்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ மஞ்சள் வச்சு பொட்டு வச்சாச்சு. இப்போ சும்மா வந்து எப்போவுமே டெய்லரிங் கிளாஸ் போனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரம் அடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குவாங்க. அதாவது ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வருதா வரலையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் தைச்சிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா அந்த டெய்லர் கிடையாது, பட் சும்மா எங்கள் மாமியார் கூட உட்காந்து ஏதாவது சும்மாவே தைச்சிட்ருப்பேன். அதாவது தையல் போட்டுகிட்டே இருப்பேன். அந்த ஒரு டச் இருக்குது. மற்றபடி மிஷின் டச் வந்து சுத்தமாக கிடையாது, ப்ரொஃபஷனலிசமே கிடையாது. ஸோ இனிமேல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க போகிறேன். எப்படி வந்து பேக்கிங் வந்து கற்றுக்கிட்டு இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுறனோ அந்த மாதிரி இதுவும் வந்து கற்றுக்கிட்டு நான் வந்து ஒரு டாப் தைச்சு நானே போட்டு உங்ககிட்ட நான் காட்டுவேன். ஸோ இதுதான் அந்த அடுத்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன். ஸோ அதுக்கும் எனக்கு பிளெஸ் பண்ணுங்கள். உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்வேஸ் எனக்கு நல்லது கொடுக்கும். ஸோ இதுக்கும் வந்து நல்லபடியாக நான் தைச்சு என் ட்ரெஸ் நானே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளெஸ் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட விளாக்ஸை ரெகுலராக பார்த்துட்டு வரீங்க, பல வருஷமாக பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. உங்களுக்கு நம்ம விளாக்ஸில் பிடிச்ச விஷயம் ரொம்ப இது எனக்கு பிடிக்கும் ஆஷா உங்கள் விளாக்ஸில் அப்படின்னு சொல்லி எது நினைக்கிறீங்க? ஸோ அது நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வருஷம் முடிகிறப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஓகே இப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம சேனலில் நம்ம விளாக்ஸில் பிடிச்ச விஷயம் எதுவாக இருக்கும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு பாபினுக்கு நூல் கோத்தாச்சு. இதுவே வந்து நான் யூடியூப் டுட்டோரியல் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியல எங்கே போடணும் எங்கே எடுக்கணும் அப்படின்னு. அண்ட் ஓரளவுக்கு வந்து நம்ம பண்ண ஓகே இது நான் மாமியார் மிஷினில் பண்ணினேன்னு கொஞ்சம் ரீகால் ஆகிட்டே இருக்குது. அவங்களும் இதே மாதிரி மிஷின் தான் வச்சுருக்காங்க, டேபிள் டாப் மிஷின் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நூல் கோக்குறது. இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடலாக இருக்கிறதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சுங்க அது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கே. நான் இதில் ஷார்ட்டில் காமிச்சிருக்கேன். பட் வந்து நான் யூடியூப் டுட்டோரியலில் வந்து பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு செகண்ட் ஒரு ஸ்டெப்புன்னு பார்த்து தான் வந்து நான் அந்த நூல் கோக்கவே கற்றுக்கிட்டேன். நூல் கோக்குறதே இவ்வளோ நேரம் அப்படின்னா அப்போ தைக்கிறது எவ்வளோ நேரமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதெல்லாம் கிடையாதுங்க. மனசு இருந்தால் மார்க பந்து. ஸோ கண்டிப்பாக நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா ஈஸியாக எந்த விஷயமும் பண்ணிடலாம். நம்ம அதை நம்பணும். நம்மளை கண்டிப்பாக வரும்னு நினச்சா நமக்கு வரும். வராதுன்னு நினச்சிங்கன்னா என்ன தான் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் வராது. அதனால் எப்போவுமே செல்ஃப் டவுட் மட்டும் வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக வரும். நம்மளுக்கு வரலன்னு வேறு யாருக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்தே தீரும். அப்படி தான் வந்து நான் பேக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி கேக் தீஞ்சு போனப்போ உனக்கெல்லாம் பேக்கிங்கே வராது, ஏன் ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணி வீடெல்லாம் வந்து குப்பையாக்குறேன் அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடடா கணபதி பேக்கரி வச்சிடலாமே அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அது எதுவாக இருந்தாலும் சரி மறக்காமல் வந்து முயற்சி பண்ணுங்கள். அடுத்த வருஷம் சூப்பராக நல்லா கலக்குறீங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து சாதிக்கணும். அதனால் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும், இது பத்தது அங்கங்கே கோணையாக போகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்கள். இன்னும் கரெக்டாக அப்படியே நம்ம வந்து ஸ்கேலில் கோடு போட்ட மாதிரி நேராக வரணும். எங்கள் மாமியார்லாம் அவ்வளோ அற்புதமாக தைப்பாங்க. கண்ணில் பார்த்து ப்ளவுஸ் தைப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய கற்றுக்கணும். வராங்க, வந்ததுக்கப்புறம் சூப்பராக அவங்ககிட்ட அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஜம்முன்னு கற்றுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், இன்றைக்கான ட்ரைனிங் செஷன் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு தையல் போடுறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து புள்ளியாக சொல்லி போட்டாச்சு. இனிமேல் டெய்லி மிஷின் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரெசல்யூஷன் எல்லாமே வந்து நல்லபடியாக அடுத்த வருஷம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், ஃபேமிலி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கலாம். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ டேக் கேர். அடுத்த vlog ரொம்ப ஹாப்பியாக நம்ம வெக்கேஷன் கிளம்புற vlog மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.